வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை டாப் நியூஸ் அட் இன்று பகுதியில் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒத்திகை வாக்குப்பதிவில் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பி சுதர்சன் ரெட்டியும் குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒத்திகை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிகழ்வில் எதிர்க்கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே மாநிலங்களவையில் 7 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதா தளம் எந்த கூட்டணி வேட்பாளரையும் ஆதரிக்கப் போவதில்லை என அக்கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 9ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காலையில் குறைந்த தங்கம் விலை மதியத்திற்கு பின் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 80,480 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 10,060 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்மீக பயணம் செல்வதாக கூறி செங்கோட்டையன் டெல்லி சென்ற நிலையில் சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் தீவிர திருத்தத்தின் போது ஆதார் எண்ணையும் அடையாள ஆவணமாக கருத வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்புடைய மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய் மால்ய பஷி அடங்கிய அமர்வு மனுவுக்கு பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது. மேலும் 12வது ஆவணமாக ஆதார் எண்ணை ஏற்பது குறித்த உரிய உத்தரவுகளை வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆதார் எண்ணின் உண்மை தன்மையை தேர்தல் அதிகாரிகள் சரிபார்க்கலாம் என குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம், இந்திய குடியுரிமைக்கான ஆதாரமாக ஆதார் எண்ணை கருத முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்காத நபர்களுக்காக வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்விற்கு இதுவரை 3,50,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டியுள்ளதால் அதிகமானோர் இந்த தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முயன்றனர். இதையடுத்து விண்ணப்பிக்கும் இணையதளம் முடங்கிய நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கியுள்ளது. சென்னையில் நவோனியா கும்பல் ஊடுருவி இருப்பதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க காவல்துறை எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த இந்த கும்பல் 3 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து செயல்படுவதாகவும், பொருட்களை திருடுவதில் இந்த கும்பல் கை தேர்ந்தது எனவும் கூறியுள்ளது. கைகளில் துண்டு, கைக்குட்டை அல்லது செய்தித்தாள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி தங்களின் செயல்களை மறைத்து விடுவார்கள் என எச்சரித்துள்ள காவல்துறை இந்த கும்பலின் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது.
கும்பலை சேர்ந்த சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்த சென்னை போலீசார் மற்ற நபர்களை தேடி வருகின்றனர். நேபாளத்தில் சமூக வலைதள செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக ஜென்சி தலைமுறையினர் நடத்தும் போராட்டத்தில் கலவரம் வெடித்தது. இதில் 18 பேர் பலியான நிலையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நேபாள பிரதமர் KB சர்மா ஒலி அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தமிழகம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், காஷ்மீர் ஆகிய 6 மாநிலங்களில் 22 இடங்களில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்தனர். லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய நபர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குறித்து உளவு பார்த்தது விசாரணையில் அம்பலமாகியது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலும், பீகாரில் 8 இடங்கள், ஜம்மு காஷ்மீரில் 9 இடங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 2 இடங்கள், கர்நாடகா 1 இடம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1 இடம் என மொத்தம் 22 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருகிறது. டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்கும் எந்த திட்டமும் அரசிடம் இல்லை என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா எல்லை பதற்றத்தின் போது சீன செயலிகளான டிக்டாக் உள்ளிட்டவைக்கு தடை விதிக்கப்பட்டது. அண்மையில் இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சீன செயலிகள் மீதான தடைகள் விலக்கப்படும் என தகவல் வெளியானது. இதுகுறித்து தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது தொடர்பாக யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் வரவில்லை என விளக்கமளித்தார். அதே சமயம் டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்கும் எந்த திட்டமும் அரசிடம் இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்த அஸ்வினி வைஷ்ணவ் விவாதம் நடத்தும் அளவிற்கு இது முக்கியமான விவகாரம் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் உற்பத்தி ஆலைகளில் ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளது. கேன் வாட்டர்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் அது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் ஆலைகளை உணவு பாதுகாப்புத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி, பெருநகர குடிநீர் வழங்கல் துறை ஆகிய 3 துறைகள் குழுவாக இணைந்து ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. கடைகளில் விற்கப்படும் கேன் குடிநீரை ஆய்வு மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேன் குடிநீரில் 80% புதிய கேன் விற்பனை செய்ய வேண்டும். நிறுவனத்தின் பெயர், தயாரிக்கப்படும் தேதி, காலாவதியான தேதி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவுகளை பின்பற்றாத கேன் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளின் உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக, அதிமுக இடையேதான் போட்டி நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதுகுறித்து PTI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என சில கட்சித் தலைவர்கள் ஆசைப்படலாம், அது அவர்களுடைய சொந்த விருப்பம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 2 கட்சிகள் மட்டுமே பெரிய கட்சி, அந்த 2 கட்சிகளுக்கு இடையேதான் ஆட்சி அமைப்பதில் போட்டி நிலவுவதாக குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தாவேகா பொதுச் செயலாளர் N. ஆனந்த் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த 6 பேர் மீது திருச்சி விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை முதல் முறையாக செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் இருந்து தொடங்கவுள்ளார். இது தொடர்பாக அனுமதி பெறுவதற்காக N. ஆனந்த் திருச்சிக்கு விமானத்தில் வந்தார். அப்பொழுது அவரை கட்சி தொண்டர்கள் வரவேற்பதற்காக போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும், போலீசாரின் பேச்சை கேட்காமலும் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி விமான நிலைய போலீசார்
அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், திருச்சி கிழக்கு மாநகர மாவட்ட தலைவர் குடமுருட்டி கரிகாலன் உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வன்கொடுமை தடுப்பு வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய தவறிய காஞ்சிபுரம் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகா பூசிவாக்கம் பகுதியில் உள்ள பேக்கரியில் அதன் உரிமையாளர் சிவா என்பவருக்கும் முருகன் என்பவருக்கும் நடந்த அடிதடி பிரச்சனையில் ஏற்பட்டது. வழக்கில் தொடர்புடைய பேக்கரி உரிமையாளரும் அவரது உறவினர்கள் உட்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் 5 பேரும் கைது செய்யப்படாமல் இருந்தனர். இது பற்றி பாதிக்கப்பட்ட முருகன் தரப்பில் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி செம்மல் வன்கொடுமை தடுப்பு வழக்கில் நடவடிக்கை மேற்கொள்ள தவறியதாக காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். வழக்கில் ஆஜராக வந்த டிஎஸ்பி சங்கர் கணேஷை போலீஸ் சீருடையிலேயே நீதிமன்ற ஊழியர்கள் காஞ்சிபுரம் கிளை சிறைக்கு அழைத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் டிஜிபி அலுவலக வாசலில் மோதலில் ஈடுபட்ட ஏர்போர்ட் மூர்த்திக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 6ஆம் தேதி டிஜிபி அலுவலகம் அருகே நடைபெற்ற மோதலில் ஏர்போர்ட் மூர்த்தி விசிகான் நிர்வாகியை வெட்டியதில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதலில் அவரை போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு உடல்நிலை பரிசோதனை மேற்கொண்ட போது அவருக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்ததால் அவர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவருக்கு வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் ரிதன்யா தற்கொலை வழக்கில் விசாரணையை மாற்றுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என ரிதன்யாவின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ரிதன்யா தற்கொலை தொடர்பான பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. அரசியல் நிர்பந்தம் காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட கவின்குமார், அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாய் சித்ராதேவி ஆகியோரை பாதுகாக்கும் வகையில் போலீசார் விசாரணையை தாமதப்படுத்துவதாகவும் தனது மகள் மனநிலை சரியில்லாதவர் போன்ற பிம்பத்தை கட்டமைக்க காவல்துறையினர் முயற்சிப்பதாலும் விசாரணையை மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆடியோ தகவல்கள் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கை கிடைத்ததும் வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உள்ளதால் தற்போது விசாரணையை மாற்றுவதில் எந்த பயனும் இல்லை என தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான மனுக்களின் விசாரணை முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான 6 மனுக்களையும் நீதிபதிகள் நிஷா பாஷா, ஸ்ரீமதி அமர்வில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். திருப்பரங்குன்றம் வழக்கில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் 3வது நீதிபதியின் விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த 6 மனுக்களும் பரிந்துரைக்கப்பட்ட 3வது நீதிபதி விஜயகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் 2500 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை என்று அழைக்கப்பட்டு வருவதாகவும், இஸ்லாம் 700 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ்நாட்டிற்கு வந்ததாகவும், திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா 13 அல்லது 14ஆம் நூற்றாண்டுகளில்தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும், சங்க இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் மலை குறித்து கூறப்பட்டுள்ளதாகவும் கூறி வாதிட்டனர்.
பின்னர் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவது வழக்கம் இல்லை, ஆடு கோழி பலியிடுவது கட்டாயமான தேவையான பழக்க வழக்கம் இல்லை எனவும், இந்த பழக்க வழக்கம் இருந்ததை நிரூபிக்க வேண்டும் எனவும், மேலும் இதுகுறித்து உரிமையியல் நீதிமன்றமும் பிரிவியூ கவுன்சிலும் உள்ள உத்தரவுகளும் வழங்கப்பட்டன. இதேபோல சமணர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், திருப்பரங்குன்றம் மலையில் சமண கல்வெட்டுகள் உள்ளதாகவும், தமிழ் பிராமி எழுத்துக்களும் சமணர்கள் அங்கு வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும், ஆடு கோழி பலியிடலாமா என்ற உரிமை குறித்து விசாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கேரளாவில் அமீபிக் மூளைக்காய்ச்சலால் மேலும் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வாண்டூரை சேர்ந்த ஷோபனா என்ற பெண் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 மாத ஆண் குழந்தை உட்பட 6 பேர் மூளைக்காய்ச்சலுக்கு பலியான நிலையில் 10 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ஆண்டு மட்டும் கேரள மாநிலத்தில் 49 பேருக்கு இந்த தொற்று உறுதியாகியுள்ளது. இதில் 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 21 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அரசு ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ரேகா குப்தாவின் கணவர் மணீஷ் குப்தாவும் அமர்ந்திருந்தது சர்ச்சையாகியுள்ளது. டெல்லியின் ஷாலிமார் பாக் சட்டமன்ற தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த நிலையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வரின் கணவர் மணீஷ் குப்தா பங்கேற்ற புகைப்படத்தை பகிர்ந்த டெல்லியின் முன்னாள் அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் டெல்லிக்கு 2 முதல்வர்களா என கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் தானே, புனே, நாண்டேடு, நாசிக், ஜல்கான், வாஷிம், பால்கர் மற்றும் அமராவதி மாவட்டங்களில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் 9 பேர் உயிரிழந்ததோடு 12 பேர் காணாமல் போயுள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹரியானாவில் ஏசி வெடித்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சோகம் அரங்கேறியுள்ளது. ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தை அடுத்த கிரீன்ஃபீல்ட் காலனி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஏசியின் கம்ப்ரசர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் கரும்புகை சூழ்ந்ததால் வீட்டில் இருந்த 3 மூச்சு திணறி உயிரிழந்தனர். அவர்களின் மகன் ஆரியன் வீட்டின் ஜன்னலை உடைத்துக் கொண்டு தப்பிய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பச்சை பொய் சொல்லும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்பட்டால் கூவத்தூர் ஆதாரங்களை வெளியிடுவேன் என்று முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் தெரிவித்தார். சிவகங்கை அருகே பனங்காடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக என்ற எஃகு கோட்டையை எடப்பாடி பழனிசாமி மக்கிய கோட்டையாக மாற்றி வருவதாக விமர்சித்தார். மீண்டும் தேவைப்பட்டால் இது போன்று இன்றைக்கு அந்த 5 சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வந்த அமைச்சர் ஜான்குமாரிடம் 12 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் தனது உதவியாளரிடம் ரூபாய் 12 லட்சம் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் நோட்டுகளை கொடுத்துவிட்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். கூட்ட நெரிசலால் மர்ம ஆசாமிகள் அந்த நோட்டுகளை உதவியாளரின் பாக்கெட்டிலிருந்து திருடிச் சென்றுள்ளனர். வில்லியனூர் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்கப்பூரின் லிட்டில் இந்தியா பகுதியில் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக தொடங்கியது. இந்த ஆண்டு சிங்கப்பூரின் 60வது சுதந்திர ஆண்டு என்பதால் தீபாவளி பண்டிகை கூடுதல் சிறப்போடு கொண்டாடப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து வண்ண விளக்குகளுடன் காணப்பட்ட சிராங்குன் சாலையில் தமிழ் மரபு மற்றும் இந்திய கலைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அந்நாட்டு அமைச்சர்கள் விவியன் பாலகிருஷ்ணன்,
அல்வின் டான், தினேஷ் வாசுதாஸ் மற்றும் வெளிநாட்டு தூதர்கள், சமுதாய தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் காதல் ஜோடி சென்ற காரை வழிமறித்த கும்பல் காதலன் மண்டையை உடைத்ததுடன் பெண்ணையும் கடத்தி சென்றது. வடுகம்பட்டியை சேர்ந்த பிரியராகினியும் தர்மபுரி மாவட்டம் தொப்பூரை சேர்ந்த கலைச்செல்வனும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து கடந்த 4ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் சேலம் எஸ்பி ஆபீஸுக்கு காரில் சென்ற காதல் ஜோடியை ஒரு கும்பல் வழிமறித்து கலைச்செல்வனை அடித்து தூக்கி வீசிவிட்டு பெண்ணின் தாலியை அறுத்து எறிந்து பெண்ணை கடத்தி சென்றுள்ளனர். கலைச்செல்வன் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெண் காடையாம்பட்டி திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வசந்தி முருகனின் மகள் என்பதால் அவரது கும்பல் மீதான புகாரின் பேரில் ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு திறந்து வைத்த கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 37 கோடி ரூபாய் செலவில் 10 மீட்டர் அகலம் மற்றும் 77 மீட்டர் நீளத்தில் கடல் மேலே கட்டப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறும் முன் இந்த கண்ணாடி பாலத்தை உடனே சீரமைக்க சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சில்வர் ஃபால்ஸ் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணியின் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இதில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படாத நிலையில் சில்வர் ஃபால்ஸ் கொடைக்கானல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டி அருகே நாட்டு வெடிகுண்டு தயாரித்து ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி கோவில்பட்டி அருகே இலுப்பையூரணி காட்டுப்பகுதியில் இளைஞர் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதை வெடிக்கச் செய்து ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலானதை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளைஞரை தேடி வந்தனர். இதையடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட இலுப்பையூரணி காலனியைச் சேர்ந்த குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு மருத்துவமனைக்கு எதிரே முதலில் வரும் 200 பேருக்கு 5 ரூபாய்க்கு சட்டை கொடுப்பதாக துணிக்கடையில் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் கூட்டம் முண்டியடித்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை அருகே காதல் ஜோடியை மிரட்டி இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெங்கால் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் காதலனுடன் தனிமையில் இருந்த இளம்பெண்ணுக்கு இந்த கொடுமை நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான தனிப்படை போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே இரவில் காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கியதோடு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் தெருக்கால் பாலாற்றங்கரை அருகே இரவு காதல் ஜோடி பைக்கில் சென்றுள்ளனர். இதனை நோட்டமிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கினை ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் பிடித்தனர்.
அவர்கள் 3 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த இந்த சம்பவத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை உட்கொண்டதால் 85 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி ஜம்பை கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களிடம் விசாரித்தபோது உணவில் பள்ளி இறந்து கிடந்ததாக தெரிவித்தனர். அதை சாப்பிட்ட 81 மாணவர்கள் 4 பெற்றோர்கள் உட்பட 85 பேர் பாதிக்கப்பட்டனர். உடனடியாக அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரியில் பிரபலமான உணவகத்தில் மக்கள் சாப்பிட்ட அதே தட்டில் தெருநாய் உணவு உட்கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் விரும்பி பார்க்கக்கூடிய இடமாக பாண்டி மெரினா கடற்கரை உள்ளது. அங்கே உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணி ஒருவர் பதிவு செய்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தலைநகர் டெல்லியில் இந்தியாவிற்கான சீன தூதரான ஜூ வெய்ஹோங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியா உள்ளிட்ட உலகளாவிய தென் நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மேலாதிக்கத்தையும் அதிகார அரசியலையும் வரி மற்றும் வர்த்தக போரை எதிர்க்கிறோம் எனவும் அவர் கூறினார். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சீனாவும் இந்தியாவும் $88 பில்லியன் எட்டியுள்ளன என கூறிய அவர், இந்திய நிறுவனங்கள் சீனாவில் முதலீடு செய்ய வரவேற்கிறோம் என கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவும் இந்தியாவும் பெரும் வல்லரசுகளாக உலகளாவிய பொறுப்புணர்வு ஆட்சியை நிரூபிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டாப் நியூஸ் இன்று நிறைவு பெறுகிறது. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.